இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எண்டுக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து நம்ம டியோ எடுத்து நிறைய ஸ்டேட்ஸாக நம்ம கவர் பண்ணி இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் வந்து டஸ்கிட்ன்ற ஒரு வில்லேஜில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து வண்டி எடுத்து நம்ம வந்து மார்னிங்கே கிளம்பி பாலைவனம் பாருங்கள், டஸ்கெட் பாலைவனம். இந்த ஒரு ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத இடத்துல வந்து 2 மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. మీరు ఇండియన్ ఆర్మీ సోల్జర్ అవునా? పేరు முகமது ஜாவித். நம்மளோட சைனை போட்டுடலாம். செம்மையான லேண்ட்ஸ்கேப்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லாமல் வந்து நடுவில் நின்றுச்சு. நம்ம வந்து அவங்களுக்கு பெட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. துர்த்திக்கில் வந்து இது இல்லை. கே பாய் கே டோப்பி. லடாக் போலீஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருந்தாங்க இந்த இடத்துல. அப்புறம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நம்ம வேஸ்ட்டாக पिंक येलो कलर का बिल्डिंग है। हाँ, ये इंडिया का लास्ट एम्बेसी है। ये सेंटर ऐसा पीक बना हुआ है। पीक पर भी पाकिस्तानी बंकर्स। இந்த ஊரில் விளைச்ச பொருட்கள் வந்து இந்த ட்ரை ஆப்பிள், ட்ரை டொமேட்டோ, கேஷ்யூ, முந்திரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இந்த இடத்துல சேல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துன்னு வந்து இந்த கல்லை உடச்சிருந்தாங்க ஸ்டைலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த தாங்களை கண்டிப்பாக இந்த வீடியோன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். ஏ கியா ஈட்டிங்க. இந்த டஸ்கிட் வேலியிலேருந்து இப்போ நம்ம போகிறது தான் துர்த்துக் வேலியும். இது பார்த்திங்கன்னா 98 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக இதை நம்ம பார்த்துடலாம். மாங்க இங்கேயா இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணமாங்க. நம்மளோட ரூமு, அவங்களோட கோவில், அந்த ஸ்டாச்சு, மானஸ்ட்ரி. ஓகே பாஸ், இப்போ நம்ம போகலாம். லாஸ்ட்டில் அவங்ககிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ओके भाई, विल सी, जाएंगे तुर्तिक बाय. ठीक है, ओके सर, बाय, थैंक यू सो मच, चल बाय. ஓகே பஸ், நம்ம இன்னைக்கான ரைடுக்கு ரெடி ஆகிவிட்டோம். செம்மையாக இருக்குல்ல வைவு. மார்னிங்கு நம்ம பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clock தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இருந்தது. ஆனால் 9 மணி ஆச்சு. ஒரு சில பல வீடியோ எடுக்கிறது லேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இடம் பார்க்குறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த லடாக்கில் இருக்கிற ஊருங்க. ஆனால் இந்த லடாக் வந்துட்டு மேலே எனக்கு எல்லா பிளேசஸும் ஏதோ ஒரு வேறு கிரகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் புழுதி கழுவி இருந்துச்சு, சூடான அந்த காற்று. இங்கே வந்து இந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்கா, ஆனால் அது ரொம்ப தூரம் போகணுன்றாங்க. நம்ம வேறு இன்றைக்கி இப்போது அந்த ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சுல, அது போடல. ஜஸ்ட் நம்ம ரைடிங் ஜாக்கெட் மட்டும்தான் போட்டிருக்குறோம். அது நார்மலாக நம்ம போடுற மாதிரி தான். ஏன்னா அது வேறு எப்போ பார்த்தாலும் போட்டுனா எப்போ இந்த கோல்டுலேருந்து நம்ம விடுபடுறது அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி அவ்வளோ கோல்டு பார்த்த மாதிரி இப்போது இந்த இடத்துலலாம் அவ்வளோ கோல்டெல்லாம் இல்லை. ஆனால் நைட்டில் மட்டும் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, தவிர்த்து டேலெல்லாம் அவ்வளோ கோல்டாக இல்லை. அந்த கர்துங்களோட லாஸ்ட்டு இப்போ இன்னும் அவ்வளோ கோல்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக எப்போ நம்ம வண்டி ஓட்ட போகிறோம்னு தெரில. அதாவது நம்ம சென்னையிலேருந்து நம்ம வரும்போது எப்படி வந்தோமோ அந்த மாதிரி. சொல்லணுன்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த துர்த்துக் வேலிக்கு நம்ம அது பிளான் இருந்துச்சு, பட் நம்ம போயிருக்க மாட்டோம். அது என்ன ரீசன் பார்த்தா அவங்ககிட்ட நான் கேட்டேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ இருக்குது.
ஆனால் ரோடு நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்ரு இந்த இடத்துக்கு வரத்துக்கே அந்த இடத்துலேருந்து 50 கிலோமீட்டர் வரத்துக்கே இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. இதில் நம்ம ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம ஏன்னா அட்லீஸ்ட் நல்ல ரோட்டில் போனோன்னா வண்டி கொஞ்சம் நல்லா போகும். இந்த மாதிரி ரோட்லலாம் நம்ம வண்டி ஓட்டினா கண்டிப்பாக வண்டி கண்டாயிரும். அப்புறமா அதுக்கு செலவு வைக்கிறதுக்கு நம்ம மற்றவங்கிட்ட கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கே நம்ம நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி தான் நம்ம ட்ராவலே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம 3 ஊர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒரு 4 டேஸில் இந்த லடாக் முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆஃப் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை பார்த்துட்டா ஃபுல்லாக முடிஞ்சிடும். லொக்கேஷன் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ஒரே ரோடு தான் சொன்னாங்க, 2 ஹவரில் போயிடலான்னு சொன்னாங்க. அப்படின்னா இன்றைக்கி நம்ம அந்த துரத்துக்கு வேலையை போயிட்டு அப்படியே இன்னும் ஒரு 2 இடத்த நம்ம அப்படியே பார்க்குறதுக்கு போயிட்டா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுவோம். எங்கே பை இங்கேயா இதரு ஓகே. இது டஸ்கெட் மார்க்கெட்டா. இப்போ நம்ம 10,480 அடிக்கு மேலே இருக்கிறோம். இந்த வில்லேஜே அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே இருக்கான். ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் எதனா உயரமாக இருந்துச்சுன்னா ஏற முடிய மாட்டேங்குது. இந்த இடத்துல மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், இந்த ஊரில் நான் மாடுங்களே பார்க்கல, இந்த மாதிரி கழுதிங்க தான் பார்த்துருக்கேன். விளையாடிங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆனால் முடிங்கெல்லாம் அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற கழுதிக்கு. ஹை டாங்கி ஆர் டாங்கி பயந்து விட்டாயா? ஓகே, இங்கே பாருங்கள், யாரா என் ஃப்ரெண்டை தொடர்றதுக்கு வந்திருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு சண்டைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. இன்னும் எல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டுக்குது. யாருக்கிட்டா ஏன்ற தம்பி அப்படின்னு சொல்லலாம். சென்டரில் எட்டு போட்டுக்கிறான் வண்டியை. அக்கா நீயாக்கா சைனீஸ் அக்கா? என்னக்கா சென்டரில் போட்டு வண்டி எப்படி திருப்பதுன்னு தெரியாமல் அந்த அக்கா முழிச்சுங்குது. இங்கே பாருங்க, டோங்லி தம்பி டோங்லி. எல்லாம் நம்ம இந்த மாதிரி தினமும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா தூங்கிட்டு எடுத்தாவே போதும். வீடியோஸும் செம்மையாக இருக்கும், நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமில் தூக்கம் கரெக்டாக இல்லாமல் சாப்பாடு கரெக்டாக இல்லாமல் அது எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைங்களும் ஒரு கிளியராக இருக்காது. அப்படி தான் எனக்கு நிறைய வாட்டியாக இருக்குது. தூக்கம் இம்பார்ட்டன்ட், அது மட்டும் எல்லாருக்கும் சொல்கிறது தான். தூக்கம் மட்டும் நல்லா தூங்கணும். அதுக்காக 12 மணி நேரம் தூங்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர் 7 ஹவர் தூங்கினா கூட போதும். பாலைவனம் பாருங்களேன், டஸ்கெட் பாலைவனம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் யாருமே இல்லை இந்த டெசர்ட்டில். இங்கே இப்போ நம்ம இறங்கினா கூட அங்கே போகிறதுக்கு 2 ஹவர் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறதுக்கு தான் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொம்பவே பெருசு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஹைட்லேருந்து தான் இது பார்த்துங்கிறோம். இந்த டியூன்ஸு கேமல் சஃபாரியெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி ராஜஸ்தானில் கேமல் சஃபாரி பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டான டியூன்ஸை நம்ம பார்த்துருக்குறோம்ல, அதுதான் பார்க்கல. இறங்க இது எதனா ரோடு அப்படிக்கா போச்சுன்னா அங்கே நம்ம ஒரு வாட்டி இறங்கி பார்க்கலாம் இந்த டியூன்ஸை. இங்கே கூட 40 தான் போகுது, 50-60 போகவே மாட்டேங்குது. என்னன்னு தெரில. இந்த இடத்துல ஆக்சிஜன் தான் எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த இடத்துல. ஆனாலும் இங்கே அப்புறமா நான் சொல்லணும்னு நினச்சேன் பாஸ், இங்கே வேறு செம்ம கோல்டாக ஆகிட்டுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளாக் கட்டாமல் இருந்தோம்ல, அப்போல்லாம் ஏதோ நார்மலாக எதுவுமே ஏதோ சும்மா அப்படி வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃப்ளாக் கட்டிட்டு மேலே நானும் ரைடர் தான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது.
நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ நீ ரைடரா ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா வண்டி தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரைடரானாவே நல்லா ஒரு பெரிய வண்டி வச்சுன்னு நல்லா கேமராலாம் நீட்டாக வச்சுன்னு அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு என்னது இந்த எப்படி சொல்கிறது இந்த கியர்ஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கணும் அவங்க தான் ரைடர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டேகெல்லாம் போட்டுட்டு மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே நான் சொல்கிறேன் நானும் ரைடர் தான். எவங்க கேட்டாலும் ஐ எம் ஆல்சோ ரைடர் 10 times அவங்கள விட. ஏன்னா நம்மளோட வண்டி சிசி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் சிசி கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துருக்கும். ஆனால் அவங்களோட சிசிஸ் எல்லாம் அதிகமாக இருந்தாலுமே அங்கேருந்து வண்டியில் போட்டு நிறைய பேர், நான் எல்லாருக்கும் சொல்ல நிறைய பேர் வண்டியில் போட்டு வராங்க. அவங்கள விட நம்ம 10 times பெட்டர் தான் ஸ்கூட்டி வண்டி ஓட்டுறோங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஓட்டுறோங்க ஸ்கூட்டி லாங்கில். பாருங்க நம்ம பின்னாடி நிறைய ரைடர்ஸ் ஆர் கோயிங் டு அதே வேல்யூ, துர்குட் வேல்யூக்கு தான் எல்லாரும் போகிறாங்க. எல்லாமே இமாலயன் பைக்ஸ். இன்னுமா இங்கே பாருங்க நம்ம ஊருக்காருங்க, சென்னைக்காருங்க. நம்ம இவங்களை வந்து நேற்று அந்த இதில் பார்த்தோம், நம்ம இதில் அந்த டெம்பிளில் பார்த்தோம். இப்போ திரும்ப இங்கே பார்க்குறோம். இன்னமும் ஊருக்கு போகாம இருக்குங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து சென்னையிலேருந்து இங்கே லேக் ஃப்ளைட்டில் வந்து திரும்ப இங்கிருந்து வந்து ரெண்டல் வண்டியில் எல்லாம் போகிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பில் கொடுக்குறாங்களா, பட் இதெல்லாம் வந்து எனக்கும் தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நம்ம வேற பேசினோம், வண்டி வேற தப்பு ஓட்டிங்கிறோம். பாருங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க சென்னையிலேருந்து. இப்போ நானும் சென்னை வாசி. அதாவது ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 18,000 நாங்கள் இதுக்கு. அவங்க பிளேசஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்களாம், ரூமு அப்புறமா எல்லாம் சாப்பாடு பெட்ரோல் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு நம்ம 18,000 கொடுத்தணுமா. 5 days பேக்கேஜா. என்னடா நம்ம மட்டும் தனியாக போகிறோம்னு நினச்சோம். ஆனால் எல்லோரும் வந்துட்டாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நம்மளை விட சீக்கிரமாக போயிடுவாங்க அங்கேக்கு. நம்ம அவங்கள விட ஃபஸ்ட்டாக இருந்தோம், பட் நம்மளை விட எல்லோரும் ஸ்பீடாக போயிடுவாங்க. நம்மளும் அவங்களோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க வேண்டியது தான். அடுத்த பாருங்களேன், ஒரு கல்லுங்களாக இருக்குது. அதாவது சின்ன சின்ன கல்லுங்களாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து வண்டி ஸ்லிப் ஆச்சுன்னா என்னையா ஆகுறது? சின்ன சின்ன கல் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மலைகள் வந்து டிஃப்ரெண்ட்டான பாருங்க. இருங்க வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லாம் வந்து இவங்களே உடச்சி போடுறாங்களா இல்லை இருக்கிறது அப்படி தானான்னு தெரியல. இங்கே பாருங்க எல்லாம் ஒன்றும் அப்படி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாகி அதில் இடித்தா என்ன ஆகும்? ஐயோ நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த இடத்துல இது வந்து சின்ன கற்களான ஒரு உலகம். இது ஒரு இல்லை சின்ன கற்களான ஒரு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்த. ஆனால் எல்லாமே ரெட் ஸ்டோனில் இருக்குது. என்னடா எல்லா வண்டியும் அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. வரான் பாரு, இப்போ வரான் பாரு, வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னவோ பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு வியூ பாயிண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ ஆகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. ஓஹோ, ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை, அங்கே தான் நிற்க வச்சுக்கிறாங்க. இல்லை பர்மிஷன் லெட்டருக்காக எல்லோரும் வெயிட்டிங்கோ. ஏன்னா அது ஒரு பார்டர் ஏரியா, அதனால தான். நம்மளுக்கு ஒரு பயம் இல்லை விடுங்க. ஏன்னா எனக்கு வந்து கேட்டே ஆகணும். யாரானா ஒருத்தர் இல்லை நிறைய இடத்துல வந்து நீ எங்கேருந்து வந்திருக்க, நீ
பர்மிட் இருக்கான்னு கேட்டே ஆகணும். ஏன்னா அந்த பர்மிட் வாங்குறதுக்கான கஷ்டங்கள் எவ்வளோ பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா அந்த ஒரு பர்மிட்டுக்காக தான் வந்து நம்ம அந்த கடத்துங்களை பாஸே லேட்டாக அந்த காணுமே அந்த பர்மிட் ஒன்று தான். அது யாரானா ஒருத்தர் ஆஃபீஸ் நிறுத்தி கேட்டே ஆகணும், இல்லைன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும். கஷ்டப்பட்டு நான் வாங்கியிருக்கால, இப்போ கேளுங்கயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பர்மிட் இல்லைன்னா இல்லை, ஃபோட்டோஸ்க்காக எல்லாம் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு வியூ பாயிண்ட் போல், அதனால தான். என்ன இது, என்ஜாய் தி வியூவா, சுக்காரா ரிவர். ஓ, நம்ம இந்த ரிவர் அங்கே பார்த்தோம்ல, நம்ம இங்கே நிற்கலாம், இருக்கு பார்க்கலாம். வியூ பாயிண்ட் நல்லா தான் இருக்கு. இன்னுமா ஊருக்கு போல? அது நான் உங்களை கேட்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாப் நீங்கள் தான் சொல்லணும். எங்கே நெக்ஸ்ட் ஸ்டாப்பு? தும்கூர் வந்து பெங்களூரில் இருக்குண்ணா, கர்நாடகா. துர்த்துக் லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா. எனக்கும் வேலை வர மாட்டேங்குது. இப்போ நீங்கள் அங்கே லாஸ்ட் பார்த்துட்டு அவ்வளோதான். அப்படியே அந்த பக்கம் போயிடுறீங்களோ? விடமாட்டாங்க அந்த பக்கம்லாம். போட்டுருவாங்க, நெத்தியில் போட்டு வச்சு அனுப்பிச்சுடுவானுங்க. ஆமாம், நான் ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு சில பல வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இது ரோடுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடத்துல. ஒரு மலையை குடஞ்சி இதை போட்டுக்கிற மாதிரி இது போட்டிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எப்படி பார்த்துங்கிறீங்க? சென்னை 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 कन्नड़ தமிழ், தெலுங்கு, கன்னடா. தமிழ் చెన్నై. తెలుగు ఎక్కడ? చెన్నై ఇంకా వస్తున్నాను. చెన్నై నుండి దీని మీద వచ్చినావు? యూట్యూబర్ కదా, దానికి. యూట్యూబ్ ఛానల్ ఏది ಹೆಸರು ఇక్కడ నన్మన్ ఎక్స్ప్రెస్. నన్మన్ ఎక్స్ప్రెస్. మీరు మీరు ఇక్కడ పని చేస్తూ ఉండారా మీరు? ఇండియన్ ఆర్మీ సోల్జర్. అవునా? పేరు మొహమ్మద్ జావేద్. ఓకే. ఆంధ్ర కేరళ. ఇప్పుడు తమిళనాడు ఊరి చెన్నైలో సిటీ, చెన్నై సిటీలో ఉంది కదా దానికి. అప్పుడు లాంగ్వేజ్ कौन सा आता है? అది అంత వస్తుంది. అన్ని లాంగ్వేజ్ వస్తాయా? తెలుగు, తమిళ, తెలుగు, కన్నడ, మలయాళం. ఏమి? అవునవును, వస్తూ ఉన్నారు. భోజనం అయిందా? భోజనం అయింది. இப்போ வந்து அந்த லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்லுவாங்களே, அது பேர் டக்குன்னு வருதுருது. அது என்னது? துர்த்துக் வேலைக்கு தான் போகிறோம். అవును పోనాను. చెన్నై से బైరూట్. అవును, ஆமாம். அங்கே இதில் வந்துட்டு 2 மாதம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. 2 மாதம் 2 मास 2 महीने से 2 मास 2 महीने से घर से निकला हुआ है. तो आपको कुछ मिलता है क्या इसमें? లేదు ఇంకా నాకు ఇది యూట్యూబ్లో మౌంటేజ్ ఉంటుంది కదా, అప్పుడే వస్తుంది. அது வந்து ஒரு 1000 సబ్స్క్రైబర్స్ 4000 వాచ్ అవర్స్ అప్పుడు தான் வரும். అయింది. ఇప్పుడు పోవాలి. நைட் ஹால்ட் எங்க இருக்கு? டென்ட் இருக்கு இல்லையா, டென்ட்டில் எங்கன்னா போட்டுக்கிறது. இல்லை எங்கன்னா ஆமாம், இல்லை எங்கன்னா ரூம்ஸு அவங்க எங்கிட்ட கேட்டு ஃப்ரீ எங்கன்னா ஸ்டே பண்ணிங்கன்னா போதும். நைட் ஸ்டே पूरा टेंट है. और फूड
फुड्स एல்லாம் ஷாப்ஸ் ஹோட்டல் ஹோட்டல் अपना लो बोलो वीडियो फिर ரிட்டர்ன் அந்த நாள இப்போ போய் அங்கே பார்க்கணும் எப்படி என்ன டைமிங் அப்புறம் தான் ప్లాన్ பண்ணு సరే ఓకేనా వరటా ఇది ఇప్పుడు వస్తుంది దాంట్లో వస్తుంది అది ఇంకా ఒక 2 months అవుతుంది 2 months అవుతుందా ఆంటీకి వస్తుంది ఓకేనా ఓకేనా వస్తానా ఓకే ఓకే వరానా థ్యాంక్ యూనా సేఫ్గా ఉండండి ఓకే ఓకే వెల్ సేఫ్గా ఉంటాం మీరు సేఫ్గా ఉండండి ఓకేనా ఇక్కడ అచ్చడు ఓకేనా సరే వరానా వస్తానా బాయ్ ஒரு அண்ணா ஆந்திரா இன்னொரு அண்ணா கேரளா இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து தெரியாத ஊரில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கஷ்டப்படுறாங்க இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ். அவங்களாம் நினச்சாவே ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டைமில் யார் யார் எந்தெந்த இடத்துல சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல. இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் தரமாக இருக்குது. இந்த இடத்துல நம்மளோட சைனை போட்டுடலாம். ஓ ரோடு சும்மா பாம்பு மாதிரி இருக்குது. நம்மளோட கொடி பறக்குதா, இப்படி பறக்குது பாருங்க கொடி. எவ்வளோ பெருசாகுது மலை. யூட்டன் டு கார்டன் ரோடு தான் பாம்பு இல்லை, நாங்களே பாம்பு மாதிரி தான் வண்டி ஓட்டுவோம். அப்படியே வளைஞ்சி கொலைஞ்சி. ஓ மை காட் மேன். ப்ளூ வாட்டர் திரும்ப பார்த்தாச்சுங்க. ப்ளூ வாட்டர் கீழே இருக்கின்றது, தண்ணி போய்கொண்டிருக்கின்றது, அண்டர் கிரவுண்டில் பாஸ் ஆகி கொண்டிருக்கின்றது. சைனாக்கு போய் கொண்டிருக்கிறது வாட்டர். ஷயான் ரிவர். நண்பா இங்கே பாருங்களேன், எல்லாம் வந்து ஒரே பக்கம் இருக்குது இந்த இடத்துல. அதாவது இங்கே பாருங்கள், அந்த பாறைங்க, அதாவது சாண்டு, அங்கே பாருங்கள் ப்ளூ கலர் வாட்டரு, அதே மாதிரி இது டிஃப்ரெண்ட்டான மலைகள். அப்புறம் பாருங்கள் அங்கே அந்த ஸ்னோ மலைகள் எல்லாமே ஒரே இடத்துல இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். செம்மையாக இருக்குது இந்த இடத்துல ஃபுல் வியூ. மிக்சட் அந்த இடத்துலலாம் செம்மையாக இருக்கும் வியூ. இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய பிரிட்ஜை கடந்து நம்ம அந்த பக்கம் தாண்டி போகணுமா. அந்த ப்ளூ கலர் தண்ணி கீழே போய்ங்குது. நம்ம அந்த பிரிட்ஜை தாண்டி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜில் போகிறோம். இது பாருங்க, எல்லாம் கட்டிங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுல்ல இந்த பிரிட்ஜு. சவுண்டு பாருங்க எப்படி இருக்கு, டக்கு 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 டக்குன்னு. இங்கே பாருங்க வாட்டர் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல இருந்து பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அந்த சாண்டுக்கும் அந்த வாட்டருக்கும் அவ்வளோ ப்ளூவாக இருக்குது இந்த இடத்துலையும். அப்புறம் இந்த இடத்துலையும் இங்கெல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்தால் வர்ற மாதிரியா இருக்கும் போல்.
பிரிட்ஜை தாண்டிட்டோங்க அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு. ஆனால் பிரிட்ஜு நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ தான் கட்டின மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக நிற்குமா? ஏதோ பெரிய வண்டி வருது, ஃபோர்ஸ், ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸர் போகிறாங்க. ஓ, மண்ணில் மாட்டிச்சுன்னா வண்டி ஸ்கிட் ஆயிரும். இந்த இடத்துலலாம் பார்த்து தான் போகணும். நம்மளோட வண்டியில் பெட்ரோலாக இருக்குது. இங்கே வந்து இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட கேட்டுருந்தாங்க. பட் யாருமே ஹெல்ப் பண்ணல. நம்ம கிட்டக்கு வந்து கொஞ்சம் பெட்ரோல் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நம்ம அவங்களுக்கு பெட்ரோல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அடுத்து இப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்க் இல்லை. சரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கே இல்லை. நம்ம இப்படி போயிட்டு திரும்ப நம்ம இப்படி தான் வரணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பெட்ரோல் கொஞ்சம் நம்ம கொடுத்துடலாம். இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு 250 rupees பெட்ரோல் இருக்குது. ஆனால் நம்ம வண்டி போயிட்டு வந்துடும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இவங்க வந்து ஒரு வண்டியை மட்டும் கொடுத்துட்றாங்க. எதனா ஒரு சின்னதாக ஒரு பெட்ரோல் கேன் வைக்கிறதுக்கு மாதிரி. நாட் கிவ் எனி திங். ஏன்னா பெட்ரோல். Do you want to put this on double stand? எஸ். ஓகே. நம்ம பொன்னல் வேறு இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. பொண்ணா இல்லைனால என்னே ஓகே. பெட்ரோல்லாம் கீழே தான் போகுது. ஓகே. பெட்ரோல் கொடுத்தாச்சு பஸ் அவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். ஓகே பஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். ஆனால் நம்மளுக்கு தான் இப்போ பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஃபுல் டேங்க் போட்டிருக்குறோம். அது என்ன போகிறது தெரில. கிட்ட நம்ம பார்க்கவே இல்லை. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தங்க போகிறது வந்து இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜில் தான் தங்க போகிறோம் போல். இன்றைக்கி தாங்கும் துருத்துக்கும் 2 இடத்துல தங்க போகிறோம். பட் அது என்னன்றதை பார்க்கலாம். 1 செகண்ட். ஓகே, வில் சி. கோ சேஃப் அண்ட் புட் தி பெட்ரோல். ஓகே, பாய். இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். அவ்வளோதான். இந்த தண்ணி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கலாம். சரி, போகலாம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒருத்தர் பார்த்தா சைனா மாதிரி இருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தா தெலுங்கார் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள கேட்கும்போது பஞ்சாப் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, பஞ்சாப் உடனே. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பஞ்சாபிஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாபில். ஆனால் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு பஞ்சாபிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். ஹாய் பாஸ், நம்ம பார்த்திங்கன்னா அந்த துர்த்தக் வேலைக்கு வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம். அதாவது நம்ம மார்னிங் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 மணி ஆகுது. பட் இன்னமும் வந்து நம்ம போயினே இருக்கிறோம். ஒரு 93 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிங்குது. லடாக்கே பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆகுது. இப்போ வேறு ரொம்ப சுஸ்தாகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு அந்த மிலிட்ரி கேம்பில் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி அந்த மிலிட்ரி கேம்பில் நம்மளுக்கு இந்த கோகோனட் வாட்டரு, பிஸ்கெட்டு,
கேஷுவலாக கொடுத்துக்குறாங்க. இப்போ நம்ம வந்து மத்தியானோட சாப்பாடை இங்கே நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா அங்கே போனால் கிடைக்குமான்றது ஒன்று, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே பசியாக இருக்குது, நம்மளுக்கு எனர்ஜி வேறு இல்லை. அதனால் கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கலாம். கோகோனட் வாட்டரு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில் வந்துட்டு இருக்குது. இங்கெல்லாம் வந்து தேங்காவே சேல் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த இடத்துல கோகோனட் வாட்டரே வந்துட்டுக்குது பாட்டில். ஆனால் இது வந்து டேஸ்ட்டு இளநீர் மாதிரியே இல்லை, ஏதோ இது வந்து இவங்களே ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி இருக்குது. பட் என்னன்னு தெரில. இந்த ரோடோட கர்வ் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, டேஞ்சராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய கர்வ்ஸ் எல்லாம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போயிட்டா ரீச் ஆயிடுவோம். ஓ ஓ ஓ ஓ ஆனால் இவ்வளோ இப்படி வந்துங்கிறீங்க எப்பா சாமி. இதே பெரிய வண்டிங்க வந்துச்சுன்னா மட்டும் ஸ்லோவாக போயிருப்பானுங்க, நம்ம வண்டி வாங்கிட்டோம்னா ஸ்லோ ஸ்பீடாக வராங்க. அது இந்த மாதிரி இடத்துல இங்கே இந்த மாடுன்னு இருக்குங்க, பெரிய மாடு, நிறைய முடிங்கச்ச மாடு. அதுவாக தான் பார்க்கணுன்னு எல்லா பக்கம் பார்த்துங்கிற அது மட்டும் காணல. இதுதான் வந்து இன்னும் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போனால் இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜுக்கு வந்துடுவோம். இதோட பேர் வந்து தக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. தி ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கிறாங்க பாருங்கள். வெல்கம் டு தி பார்டர் வில்லேஜ் ஆஃப் தக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுவை தாண்டி போகிறோம். இதை தாண்டி போனால் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் தங் என்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் தான் வந்து லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி இல்லை 1:30 மணி ஆகுது அங்கே போய் சேர்றதுக்கு. இங்கே நிறைய ரூம்ஸு எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த துர்த்திக்கில் வந்து எதுவும் இல்லை. क्या भाई क्या टोपी क्या टोपी ये क्या जूस? अरे यार नाम क्या? जीवन नाम गोकुल विकास विकास सागर थपा सागर तपा अजयपुर। खाना हो गया? हो गया। ये का तांग कितना किलोमीटर है? तांग? हाँ ओ इधर से इधर जाना। हाँ एक पुल मिलेगा तो सफेद वहाँ पे राइट। एक सफेद वाला मिलेगा पुल वहाँ से जाना। आगे आगे सफेद चलते रहना। हाँ पुल दिखा एक पूरा बड़ा लोहा का बना होगा, नीचे फटा होगा। हाँ लोहा का होगा, नीचे भी लोहा का होगा। यहाँ से जाना। ओके 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 हमारा थैंक यू सो मच। हमारा स्कूल आएगा उधर से। ओके हमारा स्कूल आएगा, स्कूल से नीचे जाना। ओके ब्रो बाय। दो रास्ते हैं। दोरस ओके बाय ओके बाय लाइक दिस डू टॉफी ओके बाय बाय टॉफी नहीं டோஃபி என்ன டோஃபி என்னது அது என்னன்றது நம்மளுக்கும் தெரில. ஓகே பசங்களே சொல்லிட்டாங்க இந்த ஊரோட லோக்கல் பாய்ஸ், அங்கே இது அவங்களோட ஏரியா. என்ன எனக்கு என் கை கட்டிங்கிறீங்களா அக்கா? என்ன கேட்குறாங்க? ப்ரூஃப் நீ கேட்டே ஆகணும் அங்கிள், இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறமா கேமரா பந்த் பண்ணுமா? ஓகே இவ்வளோ நேரம் எதுவுமே கேட்கலாம், நான் இப்போ கேட்டுங்கிறாங்க பர்மிட்டு. இந்த லடாக் போலீஸ்
ஓகே. இங்கே தான் வந்து இவங்க கேட்டிருக்குறாங்க. இவங்க மட்டும் கேட்கலன்னா நான் கோவப்பட்டிருப்பேன். அது பின்ன நம்ம கஷ்டப்பட்டு அந்த பர்மிட் வாங்கிக்கிறோம் நம்ம, ஆனால் எங்கேயுமே கேட்கல. இங்கே கேட்டாங்க, அது இல்லைன்னா உள்ளே விட மாட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு நான் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து காமிச்சிட்டோம். நம்ம பாகிஸ்தான் பார்டர்னு சொல்லிட்டு நம்ம நிறைய, அதாவது மகாராஷ்டிராலேருந்து லடாக் வெளிக்கு வந்துட்டோம் நம்ம. ஆனாலும் பாகிஸ்தான் பார்டருக்கு பக்கத்தில் வெளிக்கு போகிறோம். ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளே போக முடியல. ஏதாச்சும் அப்படியே ஒரு காலை வச்சுட்டு கூட வர முடியல இந்த இடத்துல. எரிய போ, அவ்வளோ அவசரம் உங்களுக்கு. இங்கே இருந்தாங்களே அவங்க தான் லடாக் போலீஸ். ஆமாம், ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அவங்க பார்த்தா போலீஸ் மாதிரி, அதாவது லடாக் போலீஸ் சொல்லிட்டு சின்னதாக போட்டுக்கிறாங்க சைடில் பேட்ச் மாதிரி. அதொட்ட வேறு எதுவுமே இல்லை. நல்லா ஸ்வீட்டாக தான் பேசுகிறாங்க. அது ஒரு ஸ்பெக்ஸெல்லாம் வேறு போட்டுங்கிறாங்க. அவங்க மிலிட்ரி போலீஸானே தெரில. யார் மிலிட்ரி யார் போலீஸானே தெரிய மாட்டேங்குது இந்த ஊரில். ஃபஸ்ட் போலீஸ்கிட்ட நம்ம இங்கே தான் பேசியிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு போலீஸ் வண்டியும் நம்ம அந்த மேக்னெட்டிக் ஹில்ஸ் கிட்ட வந்து லடாக் போலீஸ் வண்டி ஒன்றே ஒன்று தான் பார்த்தோம், அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷன் கூட எங்கேயுமே பார்க்கல. எல்லாம் ஆர்மி கேம்ப்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் அவங்களோட ஆட்சி தான் இந்த லடாக் ஃபுல்லாகவே. இது ஆர்மி ஸ்கூல், குட்வில் ஸ்கூல். பாருங்களேன் ஸ்கூலு, அது வேறு சென்ட்ரலில் இருக்குது. ஆர்மி ஸ்கூலு ரோடுக்கு நடுவில் போட்டு ரோடை தூக்கி சைடில் போட்டாங்க. ஸ்கூல் வந்து ரோடுக்கு நடுவில் இருக்குது இந்த இடத்துல. இன்னும் போகிறோம் போய்கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கி ஃபுல்லாக இது ஒரே நாள், இது ஒரே இடமே ஆகி போயிடுச்சு. நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளானாக போகுது. இந்த இடத்துலையும் பெட்ரோல் பங்க்கெல்லாம் இல்லை. எப்படியோ நம்ம அங்கேருந்து வரத்துக்கு அரை டேங்க் பெட்ரோல் ஆகிடுச்சுங்க. நம்ம அந்த என்னது டஸ்கிஸ்ட் அந்த ஊரோட பேரை வரல. அந்த மானஸ்டர் கிட்ட நம்ம போகிறதுக்குள்ளே பெட்ரோல் காலி ஆகிடும், கரெக்டாக ஆகிடும். ஆனால் நம்ம எல்லாம் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குது. எல்லாம் கொஞ்சம் நீட்டாக கரெக்ட் பண்ணணும். ஆனால் இன்டர்நெட்டை மட்டும் இந்த இடத்துல ஒர்க் ஆகுமான்னு தெரில, அது பார்க்கணும். இங்கே எங்கே இருப்போம் டென்ட் போடலான்னு பார்த்தா எல்லாம் மிலிட்ரி ஜோனாக இருக்குது. ஏன்னா எல்லாம் பார்டர் ஜோனாக இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து டென்ட்டு போடுறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் மிலிட்ரிங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் அந்த காஷ்மீரில் பண்ண மாதிரியெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா டவுட்டு தான். இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் பெட்ரோல் பங்க் இல்லை, கேஸ் பங்க்கு இருக்கிறாங்க பாருங்கள். வெல்கம் டு பார்டர் வில்லேஜ் தாங், லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா. டிஸ்டன்ஸ் 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. நம்ம வண்டியை சென்டரில் போட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருவோம். இதெல்லாம் என்னது? மிலிட்ரி ஜோனு. ஆனால் அந்த கல்லுக்கு நடுவில் இவங்க வச்சுருக்குறாங்கள, அந்த கல் மாதிரியே கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே அந்த மிலிட்ரி ஜோன் கூட எது கல் எது வீடுன்னே தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல. ஏன்னா இந்த மரங்கள்லாம் எங்கே தென்படுதோ அங்கேருந்து வில்லேஜ் இருக்கிற ஒரு அறிகுறி.
இங்கே ஒரு 3 மூட்டை போட்டுக்கிறாங்க. அப்புறமா தான் இங்கே பார்த்தீங்கன்னா கேஷு, முந்திரி, பாதாம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க, சேலும் பண்ணுறாங்க இந்த இடத்துல. தாங்லோங்பா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்பா. இங்கே பாருங்கள், லைனுக்கே வந்துட்டோம். இதுக்கு மேலே எங்கள் லைனும் இல்லை, ரோடும் இல்லை இந்த இடத்துல. எப்போதுமே ஃபுல்லாக ரோடை மறைச்சிருமே, அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள்கிட்ட கேட்கலாம் சின்ன பசங்க, ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ, हाय ब्रो हाउ आर यू, टांग किधर है, कितना किलोमीटर, इधर से जाओ, इधर से. ओ इवங்கலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு தெரியல பசங்க பாவம். स्कूल नहीं है, स्कूल हाँ छुट्टी. ஓ ஐயோ நான் ஒரு லூஸ், இன்னைக்கு சண்டேன்னு தெரியாமல் கேட்டுங்கிறேன். ஓகே பாய் பாய் தைதோ, ஓகே பாய் பாய் மாமே. கரெக்டா வண்டி கொஞ்சம் விட்டாலும் பின்னாடி போயிடுது. பார்க்க பார்டர் வெளிக்கு இருக்கிறாங்க பசங்க இந்த ஏரியாவில். ஸோ இதெல்லாம் எங்கள் ஏரியா, உள்ளே வராத. இப்போ தான் ஒரு 3 வீடு, இங்கே ஒரு 4 வீடு. நார்தன் மோஸ்ட் லாஸ்ட் கஃபே ரெஸ்டாரண்ட் வில்லேஜ். ரெஸ்டாரண்ட் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க எல்லாருமே, எல்லா வண்டிங்களும் அந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம வந்தாச்சு இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜுக்கு. ஹாய் நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த டஸ்கெட்லேருந்து ஒரு 103 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போது நம்ம இருக்கிற இடம் தாங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock விட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. ஒரு 6.5 hours நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜான டாங் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை லாஸ்ட் பார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை இந்தியாவோட லாஸ்ட் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டாங் வில்லேஜை. அது நீங்கள் வந்து மேப்பில் கூட நீங்கள் பாருங்கள். அதாவது ரோடு வந்து இங்கேக்கு எண்ட் ஆகுது, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்கு தான் நம்ம போகணும். அங்கேருந்து என்னென்னலாம் இருக்குன்றது இப்போ வந்து இங்கே ஒருத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதை நம்ம வந்து நீட்டாக கேட்டுக்கலாம். ஓகே பாஸ், இப்போ நம்மளுக்கு வந்து இவர் வந்து இங்கே வந்து இங்கேருந்து நம்ம பார்க்குறது என்னென்னன்றது இங்கேருந்தே நம்மளுக்கு இந்த சார் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், इधर ये पिंक येलो कलर का बिल्डिंग है, ये इंडिया का लास्ट एलओसी है ये का. हाँ ये हो गया. इसके आगे नदी के आर पार जो खाली जगह है, ये नो मैंस लैंड है. और नदी के पार ग्रीन दिख रहा है, वो एग्रीकल्चर लैंड है पाकिस्तान का. नेक्स्ट का हाँ, सेकंड ग्रीन वैली ये के इधर बीच में वो पाकिस्तान का लास्ट गांव है फ्रनू. नाम फ्रनू PHARNU फ्रनू. फनु. ओके. पाकिस्तानी विलेज, एग्रीकल्चर लैंड, नो मैंस लैंड, इंडिया एलओसी. इंडिया. और ये सामने पहाड़ के बीच में कोने में पाकिस्तानी बंकर्स. किधर है ये राइट साइड को, ये जो एक कनेक्शन. हाँ एक स्ट्रेट. हाँ हो गया. एग्रीकल्चर लैंड के ऊपर से राइट साइड को रास्ता जा रहा है. हाँ. उसका लास्ट पीक पर पाकिस्तानी बंकर. पाकिस्तानी बंकर्स. हो गया. ये एग्रीकल्चर लैंड के ऊपर पहाड़ी का सेंटर ऐसा पीक बना हुआ है. हो गया. पीक पर भी पाकिस्तानी बंकर्स है. 1 2 3 पाकिस्तानी बंकर्स. छोटा छोटा है. हाँ हो गया. पाकिस्तानी बंकर्स. हो गया. और ये जो लाइनिंग दिख रहा है, हाँ इधर वाइट स्लाइडिंग के ऊपर ये इंडिया बंकर्स. ये इधर हाँ इंडिया बंकर्स. हाँ ये वाइट. वाइट. हाँ बट छोटा है ना. हाँ छोटा. हो गया. हो गया. वो माउंटेन हो गया. इंडिया. हाँ इधर ये इंडिया बंकर्स. वो बंकर छोटा राइट बंकर. साइड पूरा पीक इंडिया. हो गया. और ये लेफ्ट साइड पाकिस्तान. ये हाँ पाकिस्तान, पूरा पाकिस्तान. पूरा पाकिस्तानी है. हाँ. हो और गया. वो जो 2 पहाड़ी का टॉप लगाओ, वहाँ पर पाकिस्तान का वो है, ये फ्लैग का पोल खड़ा है. फ्लैग नहीं है. फ्लैग किधर है. टू माउंटेन इज हाँ. सेम. सेम. एम हो गया. लेफ्ट साइड लेफ्ट साइड. पीक. हो गया. फ्लैग पोल, ओनली पोल, नो Only फ्लैग. फ्लैग नो. हो गया. Here is river name is Shok River. हाँ शोक रिवर. She come here
half Siachen, half China, Bangkok. China ka and coming in India and after And, Pakistan going. Nubra Valley there, Sangam. Yes. Then Indian, Pakistan going. हो गया. Okay. Okay, close. Close. My name is Ghulam Muhammad. दे दो. I am there. Is Thang village is my village is Thang. My Tang. name is Ghulam Muhammad. Ghulam Muhammad. Okay, thank you. கன்ஃபார்ம் ஓகே. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து இந்த ஊரில் விளையிற ட்ரை ஃப்ரூட்ஸு. இப்போ நம்மளுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னென்னன்றது இந்த சார். ஆ பை. Here is my organic dry fruit. ஓகே. Here is my agriculture land garden. दिस वन. Here. ओके. हाँ. हो गया. एक का नाम. This is apricot. हाँ, एप्रिकॉट हो गया. This is a द्राक्षी. kishmish. किशमिश हो गया. Dry apples. एप्पल. Dry apple. वो एप्पल है ना. Dry. हो गया. Dry apple. Dry tomato. ड्राई एप्पल இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். एंड Kesar. ड्राई Apple. टमाटो. Tomato. ड्राई टमाटो हो गया. नेक्स्ट. Dry mulberry. हाँ, ओके. Apricot Mulberry. oil. Apricot oil. एप्रिकॉट हाइल Oil. हो गया. Shilajit. Kesar. ये क्या शिलाजीत मीन्स? ये माउंटेन्स पसीना, पहाड़ का पसीना निकलता है, ஆயிலா? पहाड़ का. ஓ गया பட் இது என்ன நமக்கு केसर. தெரியல. ஏ கேசர். हाँ, दिस इज फ्रॉम कश्मीर. कश्मीर. हो गया. नेक्स्ट हो गया बस. ये एप्रिकॉट. ஆப்ரிகாட், பாதாம், ஓகே எவ்ரிதிங். இதுதான் அந்த தாத்தாவோட தோட்டம். நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வர்ற அவரோட தோட்டம். அதாவது ஆப்ரிகாடு, பாதாம், கேஷு எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து விளைச்சல் பண்ணுறாங்களாம். ये वाला एंड तो दिख रहा है. बीच वाला नहीं दिख रहा, उसमें पेड़ आ रहा है. वो वाला लास्ट वाला भी दिख रहा है. नीचे फिर ऊपर. नीचे ये जो ट्रायंगल हो रहा है ना, रोड ऊपर जाके नीचे आ रही है. हाँ. वहाँ पे बहुत क्लियरली दिख रहा है पंखा. और दिखाता हूँ यहाँ से. वीडियो ठीक है ठीक है. कहाँ का निकाल? அதாவது இந்த மலையில் வந்து ஜேசிபிலேருந்து குடஞ்சி அதுலேருந்து வர பெரிய பெரிய பாறைகளை வந்து இந்த மாதிரி எடுத்து அப்புறமா அதை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸ் ஆக்குறாங்க. நான் என்னவோ இதுக்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் இருக்கா அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுங்க உடைக்கிறதுக்கு இன்னும் இந்த மாதிரி தான் கல்லுங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. नाम क्या भाई? सॉरी? बलवान सिंह. बलवान सिंह. ये का मशीन नहीं है. मशीन का नहीं इधर. मशीन का नहीं है ना. नहीं. ओनली ये का स्मॉल पीसेस यू ये का. हो गया. இன்னும் இப்போல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இன்னும் கூட இந்த இடத்துல இந்த மாதிரி உலிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உளிங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது. மரம் கொடிக்கும் போது நாங்கள் இப்போ தான் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் பெரிய பெரிய உளிங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, அங்கே இங்கேருந்து நம்ம நின்று பார்க்குறத அது அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக. இங்கேருந்து நம்ம பாகிஸ்தான் பார்டர் அங்கே பார்க்கலாம். இதுதான் இது இந்த மலைங்க.
இந்த ஒரு மலை, இங்க ஒரு மலை, இதுதான் அது. இந்த மலை, இந்த மலை, இங்கிருந்து நம்ம பார்க்கலாம் அது. அப்புறமா இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ், அதே மாதிரி லாஸ்ட் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு, அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட், 2 தான் இருக்கு இந்த இடத்துல. 2 ரெஸ்டாரண்ட், லாஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். அந்த பையன் வந்து அவங்ககிட்ட ஏதோ கேட்டிருக்கிறான் போல, ஆனால் அவங்க எதுவும் கொடுக்கல. அந்த அக்கா ஏதோ இப்போ கொடுத்துங்கிறாங்க. என்ன வேணும்னு கேட்டுங்கிறாங்க அந்த அக்கா. சாக்லேட் பிஸ்கட் கொடுத்துக்கிறாங்க. அந்த பையன் செம்ம ஹாப்பி ஆகிட்டா, அந்த அக்காவும் ஹாப்பி ஆகிட்டா. ஏய் அதான் பாவியா, பயமேற போய்க்கிறான். போய்விட்டது, வண்டி போய்விட்டது. ஹாய் பாய், இதெல்லாம் பாய். ஏய் அவன் ஏதோ ஒரு இதில் இருக்கிறான், ஆனால் ஸ்கூலுக்கு இல்லை எதுவும் இல்லை. ஆமாம், அவனுக்குன்னா இப்போ நமக்கு சாக்லேட்டு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக விளையாடணும், அவ்வளோதான். ஏய் नाम क्या क्या ये क्या यू ईटिंग है? இங்க பாருங்களேன், வெல்கம் டு இந்தியா பாகிஸ்தான் பார்டர் லாஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரெஸ்டாரண்ட் அப்புறம் இங்கே போட்டுக்கிறாங்க, ப்ரவுட் டு ஸ்டாண்ட் அட் டாங் இன் நார்தர்ன் மோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா. ஒரு கல் வச்சுருக்காங்க. நம்ம வண்டியும் தரமாக நிற்கிது லாஸ்ட் லைன் பார்டருக்கு.